எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய தை மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் தானுங்க. பொதுவாக சிம்ம ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா ராசிநாதன் சூரியன். அந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானம் பகை. ரெண்டாவது தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து 15 நாள் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் மறைவு ஸ்தானத்தில். ஏற்கனவே அஷ்டமச்சனின்ற ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? தயவு செய்து சிம்ம ராசியில் பிறந்தவங்க 1ஆம் தேதியிலிருந்து 15 தேதிக்குள்ளார ஒரு செயல் செய்யலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. விரைய செலவுகள் செய்கிறீங்களா, கண்ணு மூடிட்டு பண்ணுங்க. நான் தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிறேனுங்க, இல்லை வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கலாம்னு இருக்கிறேனுங்க, இடமாற்றங்கள் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க, வேறு நிறுவனத்துக்கு போகலாம்னு இருக்கிறேனுங்க, இந்த மாதிரி தொழில் நிமித்தமாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு 15 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண முடியாத இடத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்போது உங்கள் ராசிநாதன் பகையாக இருக்கும் பொழுதும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுதும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில், சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாவும் நமக்கு மறைவு ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் நமக்கு மறைவு ஸ்தானத்தில். இந்த நேர காலங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 1லிருந்து 15 தேதி வரைக்கும் பாவகம்தான். சாதகன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் மாற்றங்கள் கொஞ்சம் வரலாம். ஆனாலும் இந்த 15 தேதி வரை கொஞ்சம் சூதானமாக இருக்கிறதுக்கான நேரம். வண்டி வாகனம் தயவு செய்து இந்த 15 நாளில் பயன்படுத்தாதீங்க. மருத்துவ செலவு கொடுத்துரும். உசுருக்கு சேதாரம் கொடுக்கலனாலும் மருத்துவ செலவு கொடுத்துரும். என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. ஐயா சாதகத்தில் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்களே இல்லையோ, சங்கடம் இருந்தால் தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ்கிறதுக்கு 15 தேதி வரை சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நேரம் கிடையாது, பாதகமான நேரம். கணவன் மனைவிக்குள்ளார நிறைய கருத்து வேறுபாடு வந்துடும். புதுசாக ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிடுவோம். போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துடும், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துடும், வழக்கு விஷயமாக ஒரு சிலருக்கெல்லாம் சிக்கல் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 15 தேதி பொறுமை. தை மாதம் பொங்கல் இந்த சூழலில் கொஞ்சம் நம்ம ஊருக்கு போகிறது, கிராமத்துக்கு போகிறது, நாமளே ராஜா நாமளே மந்திரின்ற மாதிரி ஒரு சூழலில் நிறைய பேர் அந்த அந்த தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடியது சகஜியம் தானுங்க இந்த தை மாதத்தில். ஆனாலும் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் மற்றவங்கள பார்த்துக்கிறதுன்றது அப்புறம், உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. 15 தேதிக்கு மேற்கொண்டு நிச்சயமாக மாற்றம் வரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியை பார்ப்பார் 15ஆம் தேதி. பொருளாதாரம் நல்லா இருக்கும், என்ன சிந்தனை தெளிவாக இருக்கும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான பாதை கிடைச்சிரும். அதே உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் 20 தேதிக்கு மேற்கொண்டு. அப்போ 15 தேதியிலிருந்து 30 தேதி வரை சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு தருணமும் நல்ல ஒரு அமைப்புகளாக ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். வேலையில் இடமாற்றங்கள் செஞ்சுக்கணுமா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். இல்லை இடமாற்றங்கள்னால் வேலை மாற்றங்களோ இடமாற்றங்களோ இந்த நேரம் சரியாக பயன்படுத்திக்கிடலாம். பிரிஞ்சு போன கணவன் மனைவிக்குள்ளார நல்ல ஒரு ஈர்ப்பெல்லாம் வரும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன், திருமணகாரகன் சொல்லக்கூடியவர் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறது சிறப்பு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அஷ்டமச்சனி நடக்கலாம். என்னதான் சங்கடங்கள் இருந்தாலும் இது வரைக்கும் ஏதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் உறுதுணையாக தான் இருப்பீங்களே தவிர ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு சங்கடமான இருக்கிறனுங்க அப்படின்ற சூழலில் இந்த சிம்மராசிக்காரங்க இருக்க மாட்டீங்க. சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்க மாமா மச்சம் 1000 பேர் இருந்தாலும் தானாக கையூனி கரணம் போட்டு மேலே வந்தவங்க தான் ஜாஸ்தி. 15 தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி புதன் லாபஸ்தானாதிபதி அல்லவா, அவருடைய பார்வையே உங்கள் ராசி மேலே படுவதால் தீராத பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை அதிலிருந்து விலகிறதுக்கான ஒரு பாதை கிடைச்சிடும்.
ஒரு 20-22 தேதியிலெல்லாம், தை மாதம் 20-22 தேதியிலெல்லாம் மன அழுத்தம் ஃபுல்லாகவே நீங்கிடும். கடவுள் புண்ணியத்தில் நல்ல ஒரு பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிறேனுங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும், ஒரு தைரியம் கொடுத்துரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தை மாத காலகட்டத்தில் ஒரு 15 நாள் பொறுமையாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கிடுங்க. 3வது பாவகத்துக்கு அதிபதி 6ல் தான் மறைகிறாரு. நம்மளுடைய முன்கோபம்தான் ஒரு சங்கடத்தை உருவாக்கி கொடுத்துரும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு முன்கோபம் இல்லைன்னா அது சிம்மராசியாக இருக்காது. நம்மளுடைய கோபதாபங்கள் தான் ஒரு சில நேரத்தில் பலவிதமான சங்கடங்களை உருவாக்கிடும். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதே நம்மளுடைய கோபதாபங்கள் தான். அப்போ அந்த சுக்கிரனும் நமக்கு மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் இந்த 24 தேதி வரைக்குமே சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் தான் இருப்பார். ஆனாலும் அந்த 15 தேதிக்கு மேற்கொண்டு நமக்கு சாதகமாக இருக்கும். அது பார்த்துக்கிடுங்க. மற்றபடி சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த 15 தேதிக்கு மேற்கொண்டு ஒரு சில நல்ல விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும், விரயச்செலவுகள் வந்து மண்மனை இந்த மாதிரி சூழலில் நீங்கள் விரயம் பண்ணிங்கன்னா சிக்கல் இல்லை. வாகனம் வாங்குறதோ, இல்லை மற்றவங்களுக்கு காசு பணம் கொடுக்குறதோ, ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறதோ, லாட்ரி வாங்குறதோ, இந்த மாதிரி சூழல் மட்டும் வேண்டாம். இந்த வெளிநாட்டுக்கு நம்ம போகணும், அதுக்கு வந்து யாருக்காவது காசு பணம் கேட்குறாங்க, கொடுக்கலாம், செய்யலாம், பண்ணலாம் அப்படின்ற சூழல் வேண்டாம். சரிங்களா? சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தை மாதம் சாதகமாகவும் இருக்க போகுது, பாதகமாகவும் இருக்க போகுது. சிந்தித்து செயல்பட்டுக்கிடணும். இது கொஞ்சம் மனசில் வச்சுக்கிடுங்க. மற்றபடி சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான காலகட்டம் தான். உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்னன்னா, குலதெய்வம் கோவிலுக்கு உங்களுடைய முதல் கடவுளே உங்களுடைய குலதெய்வம் தான். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு திருத்தலமே குலதெய்வம் தான். உங்களுடைய திருத்தலம் குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வம் கோவிலுக்கு தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15 தேதிக்குள்ளார ஒரு நல்ல நாள் பார்த்து போயிட்டு வாங்க. இது நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். ஒரு தொழில் செய்யணும்னாலும் தொடங்கணும்னாலும் தை மாதத்தில் தனித்து செய்யுங்க, யாரோட சேர்ந்து செய்யாதீங்க. அதுவும் 15 தேதிக்கு மேற்கொண்டு செய்யுங்க. சரிங்களா? தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரியான பலன் வந்து சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்னது கிடையாது. இந்த நாட்கள் பாதகமாக இருக்கிற பட்சத்தில் தான் இந்த வார்த்தை நான் சொல்கிறேனுங்க. தயவுசெய்து இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.